இப்ப நான் ஒண்ணே கேட்கிறேன், இவரு அப்பா அப்படின்னாக்கா அப்ப அந்த எல்லாருக்கும் அப்பான்றார்ல. இப்ப என்னோட இளைஞர்களை நான் அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் எகிரி குச்சி உள்ள போனான்ல, அந்த பொண்ணுக்கு யார் அப்பா? அந்த பொண்ணுக்கு இவரு தான் அப்பானா, அப்போ உன் பொண்ணு ஒருத்தன் கெடுக்கிறது உன் கட்சிக்காரனே வந்தானா என்ன நடவடிக்கை எடுத்த நீ முதல்ல? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க முதல்ல. இவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் உள்ள போறான், முதல்ல கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம அந்த டாபிக்கை பத்தி பேசி பேசியே போர் அடிச்சிச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க கட்சிக்காரன் உள்ள போனா இவங்க என் கட்சிக்காரன் இல்லைன்றாங்க, கமிஷனை விட்டே அவன் மேல வேற கேஸ் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணிருப்பான்? கத்தியை கொண்டு போய் சொருவி இருப்பான் அவனை, புரியுதா இல்லையா? ஆனா அவனை காப்பாத்துற எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு அப்பாவான். யோசிச்சு பாருங்க நீங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்பனா இவனா எந்த வகையில ஒரு அப்பாவை ஏத்துக்க முடியும்? அதனால இவரு தகப்பனும் கிடையாது. சரி, இன்னொன்னு கேள்வி வரேன், இவர் அப்பானா எங்க அம்மாலாம் யாரு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னடா இதெல்லாம்? டேய், தப்பு இல்லை இதெல்லாம். வந்து நான் உங்க அப்பா அப்படின்னாக்கா எங்க அம்மாவை தப்பா பேசுற மாதிரி ஆயிடாது. அதனால அவர் அப்பாவெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் டேடியே கிடையாது அவர் இனிமேல்.